அறிவாளி தோழியின் உதவி. ஓர் காகம் வேறொரு இடத்திலிருந்து புதிதாக கூடு கட்டுவதற்காக ஒரு மரத்தை தேர்வு செய்தது. மழைக்காலம் நெருங்கிவிட்டதால் உடனே கூடு கட்டிட அயராது உழைத்து குச்சி மற்றும் சருகுகளை கொண்டு ஒரு கூட்டை கட்டி முடித்தது. ஒரு நாள் ஒரு பெண் கழுகு அந்த மரக்கிளையில் வந்து அமர்ந்தது. அது காகத்திற்கு நல்ல தோழியாக மாறிவிட்டது. கழுகு தான் கொண்டு வரும் உணவுகளை காகம் சாப்பிடுவதற்கு தந்திடும். காகம் தாய்மை நிலையை அடைந்தது. அது முட்டைகள் இட்டு குஞ்சுகளை பொரித்தது. ஒரு பாம்பு ஒன்று காகம் இல்லாத நேரத்தில் அது வசித்த கூட்டை பார்த்தது. மேலும் அந்த பாம்பு தான் வசிப்பதற்கு மரப்பொந்தை தேடி அலைந்தது. அந்த மரத்தில் அடியில் ஒரு பெரிய பொந்து அது வசிப்பதற்கு ஏற்றவாறு இருந்தது. அதனால் அந்த பொந்தில் வசித்தால் எவருக்கும் தெரியாது. மரத்தில் வந்தமரும் சிறு பறவைகளை பிடித்து சாப்பிடலாம். கீழே வசித்தால் மிருகங்களாலும் கழுகு போன்ற பெரிய பறவைகளாலும் தனக்கு ஆபத்து உண்டாகலாம் என்று கருதி அந்த மரத்தின் ஆழமான பொந்தில் வசித்தது பாம்பு. காகம் இதை அறியவில்லை. அது தினசரி இறை தேட வெளியே பறந்து சென்று விட்டது. ஒரு நாள் அந்த பாம்பு காகத்தின் 4 குஞ்சுகளை காகம் இல்லாத நேரத்தில் ஒவ்வொன்றாக விழுங்கி பசியை தணித்தது. இதை எந்த பறவைகளோ மனிதரோ பார்க்கவில்லை. கூட்டுக்கு திரும்பி வந்த காகம் தனது குஞ்சுகளை காணாது அழுது புலம்பியது. அருகில் தேடி பார்த்தது. சில பறவைகளிடம் விசாரித்தது. ஆனால் அந்த பறவைகள் ஏதும் தங்களுக்கு தெரியாது என்று கூறிவிட்டன. சில நாட்கள் கழித்து காகம் மறுபடியும் முட்டைகள் இட்டு குஞ்சு பொரித்தது. இப்போதும் குஞ்சுகள் வளர்ந்த பின்னர் காகம் இல்லாத நேரத்தில் அந்த பாம்பு குஞ்சுகளை உண்டு பசியாறியது. அப்போது அருகிலுள்ள மரக்கிளையில் அமர்ந்திருந்த ஒரு பறவை அதை கவனித்து விட்டது. காகம் திரும்பி வந்ததும் விஷயத்தை அதனிடம் கூறியது. மரப்பொந்தில் வசித்த பாம்பை காகம் அழைத்தது. பாம்பு வெளியே வந்து காகத்திடம் என்ன விஷயம் என்று கேட்டது. காகம் இனிமேலாவது தனது குஞ்சுகளை உண்ண வேண்டாம், தான் இனிமேல் பாம்புக்கு தேவையான தவளைகளை பிடித்து தருவதாக கெஞ்சியது. பாம்பும் பொய்யாக சரி என்று கூறியது. காகம் கொண்டு வந்த மீன் தவளைகளை உண்டு கொளுத்தது. மறுபடியும் காகம் முட்டையிட்டு குஞ்சு பொரித்தது. ருசி கண்ட பூனை விடாது என்பது போல காகத்தின் குஞ்சுகளை மீண்டும் உண்டு பசியாறியது. காகம் மரக்கிளையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தது. காகத்தால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. கழுகு ஏன் அழுகிறாய் என விசாரித்தது. காகம் நடந்த கொடுமைகளை கழுகிடம் கூறியது. கழுகு காகத்தை சமாதானம் செய்து ஆறுதல் கூறியது. தான் பாம்பை கொண்டிட சீக்கிரத்தில் ஆவணம் செய்கிறேன் என்று கூறியது. அந்த மரத்தின் அருகே ஆற்றங்கரை இருந்தது. சிலர் அதிலே வந்து நீராடுவார்கள். ஒரு வேட்டைக்காரர் அங்கே வழக்கமாக நீராடுவார். அவர் தனது கையில் கட்டியிருக்கும் கைக்கடிகாரத்தை ஆற்றங்கரையில் கலட்டி வைத்துவிட்டு குளிப்பது வழக்கம். இதை பல நாள் கழுகு கவனித்தது. அதற்கு ஒரு யோசனை திடீரென்று தோன்றியது. வேட்டைக்காரர் குளித்து முடித்துவிட்டு உடைமாற்றும் தருவாயில் அவரது கைக்கடிகாரத்தை அவர் பார்க்கும்படி காலால் தூக்கி தாழ்வாக பறந்தது. அதன் பின்னாடியே வேட்டைக்காரர் ஓடி வந்தார். அருகிலுள்ள பாம்பு வசிக்கும் மரப்பொந்தில் வேட்டைக்காரர் பார்க்கும்படி கைக்கடிகாரத்தை அதில் போட்டுவிட்டு கழுகு வானில் உயர பறந்து அருகிலுள்ள உயரமான மரத்தில் அமர்ந்து நடப்பதை கவனித்தது. வேட்டைக்காரர் பொந்தில் கைவிடாது நீளமான கம்பை விட்டு ஆட்டினார். பாம்பு சீறியபடி வெளியே வந்தது. உடனே அதை அடித்து கொன்றார் வேட்டைக்காரர். மரப்பொந்தை சற்று உடைத்து அதில் இருந்த தனது கைக்கடிகாரத்தை எடுத்துவிட்டு கிளம்பினார். காகம் திரும்பி வந்ததும் கழுகு நடந்ததை அதனிடம் கூறியது. பாம்பால் இனி காகத்திற்கும் குஞ்சிற்கும் எந்த தொந்தரவும் வராது என்று கூறியது கழுகு. அந்த வேட்டைக்காரர் எவ்விதமாக கொண்டார் என்ற விவரத்தையும் கூறியது. புத்திசாலி தோழியான கழுகு தனக்கு மாபெரும் உதவி செய்ததை அறிந்து காகம் மிகவும் கண்ணீருடன் அதற்கு நன்றி கூறியது. புத்திசாலி தோழியான காகம் பெற்றதால் அதற்கு காகம் மாபெரும் உதவி செய்து அதன் குஞ்சுகளை காத்தது. புத்திசாலி நண்பர்கள் எப்போதுமே ஒருவர் வாழ்வில் மிகவும் துணையாக இருந்து அவரை பாதுகாப்பார்கள்.